Okay, today we are going to see two things. Okay, one is writing and another one is math. Okay, first one we'll see the writing. Writing let பார்க்கலாம் கொஞ்சம் and then we'll see math. Okay, ready? Ready? Show me a thumbs up. Pakka, pakka, pakka. Okay, in writing, first we are going to watch a small video. ஒரு குட்டி வீடியோ வந்து பார்க்க போறோம். Okay? சரியா? அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் you are going to tell me what did you observe from that video. அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க அந்த வீடியோல இருந்து என்ன கத்துக்கிட்டீங்க அப்படிங்கறத என்கிட்ட சொல்ல போறீங்க. ஓகே, ரெடி? இட்ஸ் a big வீடியோ, ரொம்ப பெரிய வீடியோ. ஒரு மிஸ் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறாங்க. நீங்க ஆர்எஃப் வீடியோ பாத்திருக்கீங்களா? ஆர்எஃப்ல ஒரு மிஸ் வந்து சொல்லி கொடுப்பாங்களா? Yes. Yes, the same miss is going to teach you what you are going to do in writing. அதே மிஸ் வர போறாங்க. அந்த மிஸ் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோல சொல்லி தர போறாங்க. சரியா? கேட்கலாமா? கேட்கலாமா? Okay. Wait a second. I will share my screen. Okay. Okay. சாரோட ஸ்கிரீன் தெரியுதா பாப்பா? Yes. பாக்கலாமா? அந்த மிஸ் என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாமா? Okay. கேட்கலாம். Sorry, how is everybody? Look what I found. See, நான் இன்னைக்கு என்னோட ரூம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். When I was cleaning my room, I found this diary of mine. Do you know what a diary is? This diary, I used to write in this diary when I was very small, like you all. உங்களை மாதிரி இருக்கும்போது சின்ன வயசுல நான் இந்த டைரியில நிறைய எழுதியிருக்கேன். So I found this diary. So I thought I will show you. உங்களுக்கு காட்டலாம்னு நினைச்சேன். Okay. So do you all know what is a diary? எல்லாருக்கும் டைரினா என்னன்னு தெரியுமா? Do you know what do we write in a diary? டைரியில என்ன எழுதணும் எல்லாமே தெரியுமா? Do you all know? Can we see a small video? ஒரு ஸ்மால் வீடியோ பார்க்கலாம். ஓகேவா? அந்த டைரினா என்ன, டைரி எதுக்காக எழுதணும், இந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஒரு ஸ்மால் வீடியோ we will see. Okay? Yes. Here we go. Just a minute while I share screen. Okay, here's the video. Let's listen to the video. Okay. Today is Sunday. Peter is relaxing at home. He has planned to spend the day reading an interesting novel. So, he starts browsing through the different books collected over time by his father. Okay. So what is Peter doing? It is Sunday. So Sunday, Peter is relaxing. He is playing a game. He is having fun. Jolly-ஆ விளையாடிட்டு இருக்காங்க Sunday அன்னைக்கு. And then what happens? Peterக்கு கேம்ல இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு, போர் அடிச்சிச்சு. So then he is thinking, okay, let me read a book. நான் ஒரு book எடுத்து படிக்க போறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க பீட்டர். So what is he doing? So he is going to the shelf. அவங்க அப்பாவோட புக் ஷெல்ஃப்க்கு போய் he is searching for a book to read. ஏதாவது நல்ல ஸ்டோரி புக் எடுத்து படிக்கலாம் சொல்லிட்டு he is searching. Okay, let's see what happens then. Sorry, Sudarsini. Hi. அந்த பையன் பேர் என்ன? What is the name of that child? அந்த பையன் பேர் என்ன? ஒரு பையன் வந்தான் இல்லையா? Yes. அந்த பையன் பேர் என்ன?
Okay. What he is about. ஒரு பையன் பாத்தீங்களா, ஒரு பையன் வீடியோ கேம் விளையாடிட்டு இருந்தானா? Yes. Okay, what he is about to do? என்ன பண்ண போனா? அவங்களோட அப்பா செஃப்ல இருந்து எடுத்து ஒரு டைரி எடுத்து படிக்க போறான். வெரி குட் வெரி குட். அப்பாவோட ஷெல்ஃப்ல இருந்து ஒரு டைரி எடுத்து படிக்க போறான். ஓகே, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணான் அவன்? அதுக்கு முன்னாடி வீடியோ கேம் விளையாடிட்டு இருந்தான், கரெக்டா? எஸ். வீடியோ கேம் விளையாடிட்டு போர் அடிச்சிச்சு அப்படின்னு என்ன பண்றான்? அவங்க அப்பாவோட ஷெல்ஃப்ல இருந்து புக் எடுத்து படிக்க போறான். என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா? யா. ஓகே. While doing so, he finds an old book with an engraving. On looking at it closely, he realizes that it is his late grandfather's diary. He gets very excited and decides to show it to Sam immediately. Okay, then what happened? அப்புறமா பீட்டர் வந்து அவங்க அப்பாவோட புக் ஷெல்ஃப்ல பார்க்கும்போது he gets a book. And what is that book? It's an old diary. யாரோட diary? It's his grandfather's diary. Who's a grandfather? Grandfather na யாரு? பீட்டரோட தாத்தா. தாத்தா is grandfather. பீட்டரோட தாத்தாவோட டைரி வந்து அவனுக்கு கிடைச்சது. லைக் ஐ காட் மை டைரி. நான் எனக்கு வந்து என்னோட டைரி கிடைச்சது சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி பீட்டருக்கு அவங்க தாத்தாவோட டைரி கிடைச்சிச்சு. So he is showing it. He is going to show it to his friend. He is going to show it to his friend Sam. Okay, let's see what they are looking at. Okay. Yes. Do you know what a diary is? Diary is a book in which you note down your day-to-day experiences, feelings, memorable events, etc. Okay, so in a diary, what do we write? என்னெல்லாம் எழுதுவோம் டைரியில? We write our day-to-day events, experiences, feelings and memorable events. So day-to-day experienceனா என்ன? டெய்லியும் நமக்கு நடக்கிற நிறைய விஷயங்கள். டெய்லியும் வந்து என்னெல்லாம் நடக்குது, காலையில இருந்து நான் என்னெல்லாம் பண்ணேன், யார் என்கிட்ட என்ன பேசினாங்க, என்ன சொன்னாங்க, எல்லாமே day-to-day experience. அப்புறம் feelings. What is feelings? Feelings is happy, sad, angry. All of those are feelings. நம்ம feelings படிச்சிருக்கோம் இல்லையா? So யாரோ ஏதோ சொன்னப்போ எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சு, நான் எப்படி ஃபீல் பண்ணேன். So all of that. We can also write feelings in our diary. And memorable events. What is memorable events? Memorable events na something that is very special to us. திடீர்னு ஒரு நாள் வந்து மேபி உங்க அப்பா வந்து உங்களுக்கு ஏதாவது சாக்லேட்டோ இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச டாயோ ஏதோ ஒன்று வாங்கிட்டு வந்திருப்பாங்க. ஸோ தட் இஸ் அ மெமரபிள் ஈவெண்ட், சம்திங் தட் யூ வாண்ட் டு ரிமெம்பர் ஃபார் அ லாங் டைம். ஸோ அதெல்லாம் எழுதி வைக்கிறது தான் டைரியில நம்ம ஜென்ரலா பண்ணுவோம். ஓகே, லெட்ஸ் see more about the diary. ஓகே, டைரியில வேற என்னெல்லாம் பண்ணலாம்? ஓகே, now Sudarshini, tell me what do we write in a diary? Sudarshini சொல்லுங்க, நம்ம என்னென்ன டைரியில எழுதுவோம்? What do you write in a diary? Homework. Will you write your homework in your diary? டைரியில ஹோம்ஒர்க் எழுதுவீங்களா? சார் கொடுக்குற ஹோம்ஒர்க் எல்லாம் டைரியில எழுதலாமா? எழுதலாமா? ஓகே, நல்லா யோசிங்க. டைரி எதுக்கு யூஸ் பண்ண போறோம்? அது வந்து ஸ்கூல் டைரி கிடையாது. இட்ஸ் நாட் அ ஸ்கூல் டைரி. ஸ்கூல் டைரி will be writing your homework. This is not the school diary. அந்த மிஸ் என்ன சொன்னாங்க கவனிக்கலையா? ஒண்ணும் புரியல சார். ஒண்ணும் புரியலையா? ஓகே, மிஸ் என்ன சொன்னாங்கன்னு புரியல. மிஸ் என்ன சொன்னாங்கன்னு புரியலையா? ஓகே, ஃபைன். ஸோ டைரியில எப்படி இருக்கும்னா, வெயிட், சார் டைரி காட்டுறேன். Can you see this? Can you see this?
தெரியுதா? ஏதோ ஒரு புக் மாதிரி தெரியுதா? நோட் மாதிரி தெரியுதா? Can you see this? Yes, sir. Okay. What number is written over here? What number it is written over here? இங்க என்ன நம்பர் இருக்கு? தெரியுதா? Okay. Read that. 2014. 2014. What is that? 2014. What is that? What year is this? இந்த year எந்த year? எந்த வருஷம் இது? November. November is month. November month. எந்த வருஷம்? 2020 போடுறீங்களா? 2020. 2000. Aye. 2020. 2020. When is your birthday? When is your birthday? I am April 11. April 11. What's the year? Saturday. Year. எந்த வருஷம்? இனி வருஷம். மம்மி 1104. Then 2012, 2013, 2014, 2015. எந்த வருஷம்? டக்கு சொல்லுங்க. உண்ணுமா எந்த வருஷம் பிறந்தீங்க? பர்த்டே டேட் என்ன? 04/4/11. 11. Okay. 11/4/19. Sorry. 2012 2013. தெரியலையா? Okay. Ask your sister. உங்க அக்காட்ட கேளுங்க. Ask your sister. ரசி ரசி இக்கறா நான் பேபி அப்படி 2013 தான். போ. 13 13 தான். போ. 2013. So 2013 is your year, correctா? இங்க என்ன இருக்கு? What do you see here now? 2014. 2014. நல்லா உட்காரு. 2014 2014ங்கிறது என்ன இயரா? 2014. நீங்க பிறந்த அடுத்த வருஷம் 2014. What year is this? இந்த year 2020. இந்த வருஷம் 2020. கரெக்டா? Yes. Yes. So ஒரு வருஷமும் இந்த மாதிரி ஒரு டைரி கிடைக்கும். ஒரு வருஷமும் இந்த மாதிரி ஒரு டைரி கிடைக்கும். ஓகே. இந்த டைரியில நம்ம எல்லா நாளுமே இருக்கும். January 1, January 2. Hi Sashank. Good morning. Good morning. Sorry Sashank, I was using my mobile phone. Sir என்னோட மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதனால தான் உங்க கால் அட்டெண்ட் பண்ண முடியல. சரியா? Yes sir. Okay, no issues. How are you Sashank? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கீங்க. Where is your Sudarshan? என் பக்கத்துல இருக்காங்க சார். Okay, fine. So Sashank, what is this? Sashank சொல்ற பார்க்கலாம். What is this Sashank? Tell me what is this? Sir. What is this? Sir கையில என்ன இருக்கு? Note. Okay. What do you see here? What do you see written over here? இங்க என்ன எழுதி இருக்கு? 2014. Okay. And you see January, February நிறைய உள்ள என்னமோ இருக்கு. லைனா இருக்கு. What is this called? Rough note or diary? Diary. Okay, what will do in a diary? Diaryல என்ன பண்ணுவோம்? நம்ம காலையில எந்திரிச்சு என்ன பண்ணுவோமோ அதுல எழுதுவோம். Yes. So Sudarshini and Sashank நல்லா கவனிங்க. டைரியில என்ன பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன தோணுதோ அது எல்லாமே எழுதி வைப்போம். அதுதான் டைரி. ஒருவேளை
ஒருவேளை சாருக்கு வந்து திடீர்னு எங்க அப்பா வந்து ஒரு பெரிய பைக் 2 வீலர் வாங்கி கொடுக்குறாருன்னு வச்சுக்கோ, ஒரு புதுசா ஒரு பைக் வாங்கி கொடுக்குறாரு. சார் வந்து ஐ ஜாலின்னு சொல்லுவேன்னா, ஐயோ சேடுன்னு சொல்லுவேனா? ஹவு டு யூ ஃபீல்? Jolly. ஜாலியா சேடா சுதர்ஷினி? Jolly. ஜாலி. அந்த ஜாலியா இருக்கிறேன் அப்படின்னா சார் இந்த டைரி எடுப்பேன். டைரி எடுத்து இன்னைக்கு உள்ள டேட் என்னவோ அந்த டேட்டுக்கு அகேன்ஸ்டா அந்த டேட்டுக்கு கீழேயே எங்க அப்பா வந்து எனக்கு இன்னைக்கு பைக் வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு எழுதி வைப்பேன். ஓகேவா? தட் இஸ் கால்ட் அ டைரி. டைரியில என்னென்ன எழுதும் நம்மளோட ஃபீலிங்ஸ், ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் வருத்தமா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் எழுதி வைக்கிறது தான் வந்து டைரி. ஓகேவா? Okay. ஓகே. ஸோ நவ் லெட்ஸ் see what's a diary. டைரியில என்ன எழுதுவோங்கிறத இப்ப பார்க்கலாம். டைரி இஸ் a புக். இது ஒரு புக் தானே? இது ஒரு புக்கா இல்லையா? இது ஒரு புக்கா No. இல்லையா? Yes. ஒரு நோட் தானே? நோட் தானே? இட் இஸ் a book. அதுல என்ன எழுதுவோம்? இங்க பாருங்க, இங்க பாருங்க. இங்க என்ன எழுதியிருக்காங்கன்னு பாருங்க. a diary is a book. இங்க என்ன இருக்கு? புக் தானே இருக்கு? Yes. yes. where we write. அதுல என்ன பண்ணுவோம்? எழுத போறோமா இல்லாட்டி வரைய போறோமா? எழுத போறோம். அதனால ரைட்ன்னு இருக்கு. என்ன எழுத போறோம்? டே டு டே எக்ஸ்பீரியன்ஸ். டே டு டே எக்ஸ்பீரியன்ஸ்னா அன்னன்னைக்கு என்னென்ன நடக்குதோ அத வந்து எழுத போறோம். சரியா? அப்புறமா ஃபீலிங்ஸ் தான் ஏற்கனவே சொல்லி. ஃபீலிங்ஸ்னா என்னது? நீங்க ஏற்கனவே இந்த இது மாஸ்க் எல்லாம் பண்ணீங்க, ஞாபகம் இருக்கா? ஹாப்பி, சேடு, ஆங்கிரி, எக்ஸைட்டட் மாஸ்க் எல்லாம் பண்ணீங்க இல்லையா? அதுதான் வந்து ஃபீலிங்ஸ். அதான் ஃபீலிங்ஸ். நீங்க ஹாப்பியா இருக்கீங்களா, சேடா இருக்கீங்களா, ஆங்கிரியா இருக்கீங்களா, அதெல்லாம் எழுதி வைக்கலாம். அது மட்டும் கிடையாது. மெமரபிள் ஈவென்ட்னா மறக்கவே முடியாதது. உங்களுக்கு மறக்கவே முடியாத என்ன ஈவென்ட் இருக்கு? ஃபர்ஸ்ட் சஷாங்க் சொல்லுங்க. வாட்ஸ் தி மெமரபிள் ஈவென்ட் யூ ஹேவ்? ரொம்ப மறக்கவே முடியாது ஏதாவது ஒரு மெமரபிள் ஈவென்ட். தீபாவளி. why சஷாங்க் தீபாவளி மறக்கவே முடியாது? ரொம்ப ஜாலியா இருந்தேன். ஜாலியா இருக்கும். பட்டாசுலாம் வெடிச்சிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணீங்க. கரெக்டா? Yes. Yes, sir. Okay. So that's a memorable event. Sudarshini, tell me what's a memorable event? ஏதாவது மறக்கவே முடியாத ஒரு ஈவெண்ட். சார் ஒன்னு சொல்றேன், எக்ஸாம்பிளுக்கு ஒன்னு சொல்றேன். ஓகே, சார் வந்து காலேஜ்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினேன். காலேஜ்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ். சார் காலேஜ் படிக்கும்போது ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினதுக்கு பிரைஸ் கொடுத்தாங்க, பெரிய மெடல் கொடுத்தாங்க. அதை வாங்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். அது மறக்கவே முடியாது. அதே மாதிரி சுதர்ஷிக்கு என்ன மெமரபிள் ஈவென்ட் இருக்கு? மறக்கவே முடியாத ஈவென்ட் என்ன இருக்கு? வாட்ஸ் தி மெமரபிள் ஈவென்ட்? அப்பா தூக்கி அடிச்சாங்களா? சுதர்ஷனோட அப்பா அடிச்சாங்களா உங்கள? சுதர்ஷனோட அப்பா அடிச்சிருக்காங்களா? அடிச்சது மெமரபிள் ஈவென்ட் தான். மறக்கவே முடியாத அளவுக்கு அடிச்சிருக்காரா? அடிக்க மாட்டாங்களா? சரி, ஓகே. நவ் திங்க் வாட்ஸ் a memorable event. வேற ஏதாவது ஒரு மெமரபிள் ஈவென்ட் நல்லா யோசிங்க. கார்த்திகை தீபம் எனக்கு ரொம்ப நேத்து நான் ரொம்ப ஜாலியா இருந்தேன். நேத்து ஜாலியா இருந்தீங்க? விளக்கெல்லாம் ஏத்துனீங்களா? ஏத்துனே. எனக்கு போட்டோவே அனுப்பல. நீங்க எப்போ போட்டோ அனுப்பீங்க? எங்க எனக்கு போட்டோ இல்ல. மறந்து போயிட்டேன். சஷா நேத்து கொண்டாடுனீங்களா? கார்த்திகை தீபம் கொண்டாடுனீங்களா? நோ. எஸ். ஓகே. சோ கார்த்திகை தீபம், வெரி குட். தட் ஆர் தி மெமரபிள் ஈவென்ட். அந்த மெமரபிள் ஈவென்ட்ல நம்ம வந்து எழுதி வைக்கலாம். சரியா? அண்ட் தென் why should we write a diary? டைரி ஏன் எழுதுறோம்? ஏன் எதுக்காக டைரி எழுதுறோம்? யோசிங்க. ஏன் எழுதுறோம்? நம்ம எப்பவுமே மறக்க முடியாத நாளை வந்து அதுல பாப்போம். அது மட்டும் இல்ல, நம்ம ஒருவேளை பெருசாயிட்டோம்னு வச்சுப்போம். பெருசாயிட்டோம்னா நம்ம சின்ன வயசுல என்னென்ன பண்ணோம்னு யோசிக்க முடியாது. கரெக்டா? அது நம்ம ஞாபகப்படுத்தும் போது நம்ம எழுதி வச்சிருந்தோம்னா, நான் சின்ன வயசுல இது பண்ணேன், சின்ன வயசுல அது பண்ணேன், சின்ன வயசுல நான் பிரைஸ் வாங்கினேன் அப்படிங்கிறது ஞாபகம் வருமா? வராதா? எஸ். அதனாலதான் வந்து டைரி எழுதணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, டைரி எப்ப எழுதணும்? இங்க சாரோட ஸ்கிரீன்ல பார்த்து கண்டுபிடிங்க. டைரி எப்ப எழுதணும்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். நைட். ஓகே,
டைரி காலையில எழுதுவோமா, ஆஃப்டர்நூன் எழுதுவோமா, நைட் எழுத போறோமா? நைட். சுதர்ஷினி காலையிலயா நைட்டா? நைட். நைட். ஓகே. ஸோ நைட்டு ஆஃப்டர் கோயிங் டு பெட்டா, பிஃபோர் கோயிங் டு பெட்டா? தூங்குறதுக்கு அப்புறமா எழுத போறோமா, தூங்குறதுக்கு முன்னாடி எழுத போறோமா? தூங்குறதுக்கு முன்னாடி. சார் வந்து தூங்குறதுக்கு அப்புறம் தான் எழுதுவேன், கரெக்டா? நோ. ஏன்? பார்த்தாங்களா மழைன்றாங்க பார்த்துட்டு தூங்குறதுக்கு முன்னாடி எழுதணும். தூங்குறதுக்கு அப்புறம் கூட எழுதலாம்ல, ஆஃப்டர் கூட எழுதலாம்ல, தூங்கிட்டே எழுதலாம்ல. நோ. சார் எழுதலாம். ஓகே. ஆனா ஆனா தூங்கும்போது நம்ம தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் நம்மளோட கண்ணெல்லாம் ரொம்ப ரெட்டா இருக்கும் சார். தூங்கி எந்திரிக்கும் போது. தூங்கிட்டே. ஆனா ஓகே, தூங்கிட்டே எழுதலாமா, தூங்கிட்டே எழுதலாமா? நோ. எழுதக்கூடாது. ஓகே. ஸோ நைட் தூங்குறதுக்கு முன்னாடி எழுதணும். அப்போ ஒரு நாளைக்கு நம்ம ஒரு தடவை டைரி எழுதுனா போதும். ஒரு நாளைக்கு எத்தனை தடவை எழுதுவோம் டைரி? ஒரு தடவை. எப்ப எழுதுவோம்? when we will write? நைட். நைட். அது மட்டும் இல்ல, நம்ம எழுதும் போது என்ன பண்ணலாம், நாளைக்கு என்னென்ன பண்ண போறோம் அப்படிங்கறதும் எழுதிடலாம். இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு எழுதலாம், நாளைக்கு நான் என்னென்ன பண்ண போறேன் அப்படிங்கறது யோசிச்சும் எழுதலாம். சரியா? டைரினா என்னன்னு தெரிஞ்சா இப்போ கொஞ்சம் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணலாமா? குட்டி குட்டி கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணலாமா? ரெடியா? ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் அ டைரி? டைரினா என்னன்னு கேக்குறாங்க. ஐ வில் ரீட் அவுட் தி ஆப்ஷன். ஏவா, பியா, சியா, டியான்னு சொல்ல போறீங்க. சரியா? ஓகே. டைரினா என்ன? இட் இஸ் a book to read stories. டைரி வந்து ஒரு புக்கு, அதுல வந்து நம்ம நிறைய கதை படிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் ஒன், இட் இஸ் a book where I do my homework. அது வந்து ஒரு புக்கு, அந்த புக்ல சார் கொடுக்குற ஹோம்ஒர்க் எல்லாம் நான் வந்து எழுதுவேன் அப்படின்னு சொல்றாங்க. தேர்ட் ஒன், it is a book where I write about my feelings and memorable events. Option C. Okay. So that's what's the option? C. C. Okay. Feelings and memorable events when you எழுதுறது, that's the diary. Very good. Second question, how many times do I write a diary every day? ஒரு நாளைக்கு நான் எத்தனை தடவை டைரி எழுதுவேன்? ஆப்ஷன் ஏவா, ஆப்ஷன் பியா, ஆப்ஷன் சியா, ஆப்ஷன் டியா? ஆப்ஷன் பி. சொல்லுங்க, ஒரு நாளைக்கு நான் எத்தனை தடவை டைரி எழுதுவேன்? 1 time, 2 time, 3 time or 5 times? 1 time. 1 time. So which the option? Yeah. சஷாங்க், எத்தனை தடவை எழுதுவீங்க ஒரு நாளைக்கு டைரி? 1 time. எப்ப எழுதுவீங்க? எப்ப எழுதுவீங்க? when will you write? எப்ப எழுதுவீங்க? நைட். வெரி குட். நைட் எழுதுவோம். So 1 time தான் எழுத போறோம். சரியா? ஓகே. So option A is the right answer. Now, when do I write my diary? டைரி வந்து எப்ப எழுதுவேன்? After I wake up in the morning. காலையில எந்திரிச்ச உடனே டைரி எழுதுவீங்களா? செகண்ட் ஒன், before I go to bed at night. நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி எழுதுவீங்களா? தேர்ட் ஒன், ஆஃப்டர் ஐ ஈட் மை லஞ்ச். லஞ்ச் சாப்பிட்டதுக்கு அப்புறம் எழுதுவீங்களா? ஆர் ஆஃப்டர் ஐ டேக் எ பாத். குளிச்சதுக்கு அப்புறம் எழுதுவீங்களா? ஆப்ஷன் பி. B. பி. வெரி குட், வெரி குட், வெரி குட். சூப்பர். ஓகே. ஃபோர்த் கொஸ்டின், why should we write in a diary? டைரி வந்து ஏன் எழுத போறோம்? ஆப்ஷன் ஏ, to see the changes that took place in your life. என் வாழ்க்கையில என்னென்ன நடந்துச்சுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக எழுத போறேன்னா. ஆப்ஷன் பி, டு பிராக்டிஸ் ரைட்டிங். ஹேண்ட் ரைட்டிங் அழகா எழுதுறதுக்காக வந்து ரைட்டிங் எழுத போறேன்னா, டைரி எழுத போறேன்னா. டு see what to eat every day for breakfast. டெய்லி காலையில என்ன சாப்பிட்டேங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக எழுத போறேன்னா. டு இம்ப்ரூவ் அவர் நாலேஜ். அறிவை வளர்த்துக்கிறதுக்காக எழுத போறேன்னா. ஆப்ஷன் ஏ. Sir, A. Very good, very good, very good. Super cookies, very good. Amazing. Okay, last question. Last question. What can we write in a diary? டைரியில என்னென்ன எழுதலாம்? ஆப்ஷன் ஏ, இங்கிலீஷ், மேத்ஸ் அண்ட் தமிழ் ஹோம்ஒர்க். இங்கிலீஷ் ஹோம்ஒர்க், மேத்ஸ் ஹோம்ஒர்க், தமிழ் ஹோம்ஒர்க் எல்லாம் எழுதுவோமா? ஆப்ஷன் பி,
our experiences of the day and plans for the next day. அன்னைக்கு என்ன நடந்துச்சு, அதுக்கு அடுத்த நாளைக்கு என்னென்ன பண்ணலாம்னு யோசிச்சு எழுத போறீங்களா? ஆப்ஷன் சி, our mummy's experiences of the day and daddy's plans for today. உங்க அம்மா என்னென்ன பண்ணாங்க, உங்க அப்பா நாளைக்கு என்னென்ன பண்ண போறாருன்னு போறீங்களா? Or option D, color the pictures every day. அல்லது கலர் அடிக்க போறீங்களா? ஆப்ஷன் பி. சுதர்ஷினி என்னத்தோட சொல்லுமா ஆப்ஷன்ஸ்? சார் 3 ரெண்டு ஆப்ஷன் மட்டும் சொல்லுங்க சார். ஏவோ பியோ சொல்லுங்க, எனக்கு எல்லாம் புரிஞ்சுது. ஏ வந்து மேத்ஸ் ஹோம்வொர்க், தமிழ் ஹோம்வொர்க், இங்கிலீஷ் ஹோம்வொர்க் வந்து எழுத போறீங்களா? ஆப்ஷன் பி. ஆப்ஷன் டி, அவர் எக்ஸ்பீரியன்சஸ் ஆஃப் த டே அண்ட் பிளான்ஸ் ஃபார் த நெக்ஸ்ட் டே. அன்னைக்கு என்னென்ன பண்ணீங்க, நாளைக்கு வந்து என்னென்ன பண்ண போறீங்கன்னு எழுத போறீங்களா? இது ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி. வெரி குட், சூப்பர். ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே. So before we move on to the next one, I'm going to tell you a small thing. ஒரு சின்ன விஷயம் சொல்ல போறேன். ஓகேவா? Can you listen to that? என்ன அப்படின்னா, already you know there is a game, right? Already உங்களுக்கு வந்து ஒரு கேம் இருக்குன்னு தெரியும். அதுல வந்து if you get 500 stars, you'll be getting a gift. கரெக்டா? Yes. Okay, what gift you will get, Shashank? What gift you will get if you get 500 stars? நீங்க 500 stars வாங்கி உங்களுக்கு என்ன கிடைக்கும்? Yes, you will get remote car. So getting a watch. Correcta? Yes. So apart from that, there is one more gift. அது இல்லாம நாங்க வேற ஒரு கேம் வந்து கண்டக்ட் பண்ண போறோம். Okay. So I'll tell you what is that. So which class you are? எந்த கிளாஸ் நீங்க? Third standard. Third standard. Third standard A section or B section? Do you know that? A section. Yeah. Okay, third standard B section என்னோட கிளாஸ் இருக்கு. Do you know? என்னங்க சார்? Third standard B section என்னோட கிளாஸ் இருக்கு, தெரியுமா? நோ சார். தெரியாது. ஓகே. So third standard B section இன்னொரு கிளாஸ் இருக்கு. அதுல உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து படிக்கிறாங்க. யோசுவாலாம் தெரியுமா? Do you know Joshua? Who else is there? சசிகலா. யோசுவாலாம் தெரியுமா? யோசுவா தெரியாதா? உங்க கிளாஸ்மேட்ஸ் தெரியாதா? நோ சார். ஓகே. சோ நம்ம கிளாஸ வந்து நம்ம தேர்ட் ஸ்டாண்டர்ட் நீங்க படிச்சிருக்கீங்க இல்லையா, அந்த கிளாஸ ரெண்டா பிரிச்சு சாருக்கு ஒரு பாதி பேர் அமைச்சிருக்காங்க, இன்னொரு பாதி பேர் வேற ஒரு மிஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ஓகேவா? சரியா? இப்ப என்ன பண்ண போறாங்கன்னா, ரெண்டு கிளாஸ் பசங்களும் சேர்ந்து இப்போ நாங்க வந்து கேம் வைக்க போறோம். ஓகே. that game includes drawing competition-ஆ இருக்கலாம், இல்லாட்டி ஸ்பீச் காம்படிஷனா இருக்கலாம், இல்லாட்டி எஸ்ஸே ரைட்டிங் காம்படிஷனா இருக்கலாம், இல்லாட்டி டான்ஸ் காம்படிஷனா இருக்கலாம், இல்லாட்டி வீடியோ பண்ணி அழகா அனுப்புற மாதிரி காம்படிஷன், இந்த மாதிரி நிறைய காம்படிஷன்ஸ் கொண்டுட்டு வரும். சரியா? அந்த காம்படிஷன்ல வந்து வின் பண்ணீங்க அப்படின்னா, நான் ஃப்ரைடே வந்து ஸ்கூலுக்கு வரும்போது I'll get you a gift and come. ஃப்ரைடே வந்து நான் ஸ்கூலுக்கு வருவேன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, ஃப்ரைடே ஸ்கூலுக்கு வரும்போது I'll buy you a gift. உங்களுக்கு வந்து ஒரு gift வாங்கிட்டு நான் கொண்டுட்டு வருவேன். யார் வந்து வின் ஆகுறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த கிஃப்ட் வந்து கொடுப்பேன். ஓகே. அண்ட் தட் இஸ் நாட் த கிஃப்ட். அது வந்து இந்த ரிமோட் கார் அதெல்லாம் கிடையாது, வேற ஏதாவது கிஃப்டா இருக்கும். அது வந்து சர்ப்ரைஸ் கிஃப்ட். உள்ள என்ன வேணாலும் இருக்கலாம். ஒருவேளை ரிமோட் காராவும் இருக்கலாம், ஒருவேளை வாட்சாவும் இருக்கலாம், இல்லாட்டி வேற ஏதாவது ஆர்டிஃபேக்ட் நல்ல பெரிய ஒரு பொம்மையாவும் இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஸ்கெச்சஸ், கிரையான்ஸ், சம்திங். கிரையான்ஸ் கிடையாது, ரொம்ப பெரிய கிஃப்டா இருக்கும். ஓகேவா? சரியா? அந்த கேமோட டீடைல்ஸ் எல்லாம் நான் வந்து டுமாரோ, நாளைக்கு இல்லாட்டி வெனஸ்டே வந்து உங்களுக்கு சொல்லுவேன். ஓகே? ஹாப்பியா? ஓகே. அண்ட் ஒன் மோர் திங், கண்டிப்பா நான் வின் ஆகணும். நம்ம கிளாஸ்ல வின் ஆகணும். ஏன்னா அந்த மிஸ் கிளாஸ்லயும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, அந்த மிஸ் கிளாஸ்ல இருந்து பசங்க வருவாங்க, நீங்களும் வருவீங்க. நல்லா சூப்பரா வரைஞ்சு எதுவா இருந்தாலும் ரொம்ப சூப்பரா பண்ணணும். ஓகேவா? மேபி டான்ஸ் காம்படிஷன் கூட இருக்கலாம். டான்ஸ் காம்படிஷன்னா நீங்க டான்ஸ் ஆடி அதை ரெக்கார்ட் பண்ணி ஒரு வீடியோ சென்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ எதுவா இருந்தாலும் நம்ம கிளாஸ் தான் வின் ஆகணும். நம்ம கிளாஸ் நிறைய ஸ்டார்ஸ் வாங்கணும், நம்ம கிளாஸ் வின் ஆகணும். ஓகேவா?
ஓகே, அதோட டீடைல்ஸ் வந்து நான் நாளைக்கு சொல்லுவேன், இல்லாட்டி வெனஸ்டே சொல்லுவேன். சரியா? ஓகே சார். ரைட், சூப்பர். இப்ப போலாமா? திருப்பி போலாமா? ஓகே, now you are going to take out your rough notebook. உங்க rough notebook எடுங்க. Take out your rough notebook. எஸ். ஓகே, பக்கா. Now what you are going to do is that நீங்க சார் வந்து உங்களுக்கு என்ன சொல்ல போறோம்னா டைரி வந்து எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லி கொடுக்க போறேன். ஓகே, சார் வந்து காட்டுறேன் பாருங்க. So this is my diary actually. இது வந்து can you see this? சாரோட ஸ்கிரீன் தெரியுதா? 2019 போட்டிருக்கா? 2019. எஸ். 2019 போனோம். ஓகே, 2019 போட்டிருக்கா சஷான்? can you see this? எஸ் சார். 2019 போன வருஷம் என்னென்ன நடந்துச்சு சார் வந்து 2019 சாரோட லைஃப்ல என்னென்ன நடந்து சார் கேட்க மாட்டேங்குதுங்க சார் சரியா. சாரி சாருக்கு ஒரு கால். 2019 என்னென்ன நடந்துச்சுங்கிறது டைரியில எழுதியிருக்கேன் பாருங்க. நிறைய எழுதி பிரைஸ் என்னென்னமோ எழுதியிருக்கேன். வெயிட் அ செகண்ட். Can you see this? எழுதியிருக்கேனா? எஸ் சார். Can you see this? எழுதியிருக்கேனா? லைனா நிறைய எழுதியிருக்கேனா? எஸ் சார். இந்த மாதிரி நீங்களும் வந்து டைரியில எப்படி எழுதுறதுன்னு சார் வந்து சொல்லி கொடுக்க போறேன். சரியா? ஓகேவா? சூப்பரா இருக்கும். நீங்க வந்து பெருசானதுக்கு அப்புறம் டைரி எல்லாம் படிச்சு பாத்தீங்கன்னா சிரிப்பா வரும். நம்ம சின்ன வயசுல இவ்வளவு வாழ்த்தனம் பண்ணிருக்கோமா, இவ்வளவு குடும்பத்தனம் பண்ணிருக்கோமா அப்படின்னு பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணலாம். ஓகேவா? இந்த டைரி வந்து எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லி தர போறேன். சரியா? ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறீங்கன்னா you are going to write 5 விஷயம் எழுத போறீங்க. ஓகே, 5 விஷயம் எழுத போறீங்க. உங்களுக்கு நீங்க வந்து காலையில இருந்து என்னென்ன பண்ணீங்க இன்னைக்கு கொடுத்துருக்காங்களா? 5 experiences you had today. இன்னைக்கு இல்லாட்டி நேத்து வந்து சுதர்ஷன் ரொம்ப ஜாலியா இருந்தீங்கன்னு சொன்னீங்க. கரெக்டா? எஸ். ஓகே, நேத்து வந்து நீங்க பண்ண அந்த 5 விஷயம் ஏதாவது சொல்லுங்க. நீங்க எந்தெந்த விஷயம் பண்ணி ரொம்ப ஹாப்பியா இருந்தீங்க? நீங்க வந்து லைட் எழுதி வச்சீங்க, விளக்கு கொளுத்தி வச்சீங்க, ரொம்ப ஹாப்பியா இருந்தீங்களா? இல்லாட்டி டிவி பாத்தீங்க, அந்த டைம் ரொம்ப ஹாப்பியா இருந்தீங்களா? இல்லாட்டி உங்க அம்மாக்கு ஹெல்ப் பண்ணீங்க, அந்த டைம் ஹாப்பியா இருந்தீங்களா? இல்லாட்டி உங்க அக்கா வந்து உங்களை அடிச்சுட்டாங்க அதனால சேடா இருந்தீங்களா? எதுவா வேணாலும் எழுதலாம். ஏதாவது ஒரு 5 விஷயம் எழுத போறீங்க. at which you feel very happy, இல்லாட்டி sad, ஏதாவது ஒரு 5 விஷயம் எழுத போறீங்க. ஒருவேளை உங்களுக்கு வந்து எழுதுறதுக்கு ஸ்பெல்லிங் தெரியல, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னா தெரிஞ்ச இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வச்சு எழுதுங்க. அப்படியே தெரியல அப்படின்னா ஜஸ்ட் draw that, வரைஞ்சு கூட வச்சிருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் விளக்கு இங்கிலீஷ்ல வந்து எனக்கு தெரியல, சாருக்கு வந்து விளக்கு இங்கிலீஷ்ல தெரியல, என்னன்னு யோசிக்க முடியல, டைம் இல்ல. ஸோ வாட் ஐ டு, ஐ வில் draw a விளக்கு. சார் வந்து ஒரு விளக்கு அழகா வரைஞ்சிருவேன். ஓகேவா? ஓகே. இந்த மாதிரி எத்தனை விஷயம் எழுத போறீங்க? how many experiences you are going to write? 5. very good. 5 experiences you are going to write it right now. இப்பவே வந்து எழுத போறீங்க. ரஃப் நோட்ல 1 2 3 4 and 5 வந்து போட்டுட்டு 1 வந்து நீங்க டிவி பாத்தீங்கன்னா நீங்க ஹாப்பியா இருந்தீங்களா, அந்த மாதிரி வந்து 5 விஷயம் எழுத போறீங்க. ஓகே, கடகடன்னு எழுதுங்க பாப்போம். 5 இனி 5 not 10 எல்லாம் வந்து just 5.